ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 2ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, யாழ்ப்பாண மாவட்டத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் 40.7 ஏக்கர் காணி விடுவிப்பு. தெல்லிப்பளை மற்றும் பருத்துறை பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள 40.7 ஏக்கர் காணிகள் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளன. இதற்குரிய ஆவணங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலரிடம் யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியால் கையளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளதாவது, தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் காங்கிரஸ் துறை மேற்கு ஜே 233 கிராம அலுவல் பிரிவு மாங்கொள்ளை கிராமத்தில் 15.13 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் காங்கிரஸ் துறை மேற்கில் தனியார் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளன. வயாவுலான் கிழக்கு ஜே 244 கிராம அலுவலர் பிரிவில் ஒட்டகப்புலம் கிராமத்தில் 20 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. பெருத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கட்கோலம் கிராமத்தில் 5.5 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மாங்கொள்ளை கிராமத்தில் 47 குடும்பங்களும், ஒட்டகப்புலம் கிராமத்தில் 52 குடும்பங்களும், கட்கோலம் கிராமத்தில் 3 குடும்பங்களும் இந்த காணிகளை பொறுப்பேற்க உள்ளன. விடுவிக்கப்பட்ட காணிகளில் கன்னிவெடிகள் தொடர்பான பரிசீலனைகளை மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் விடுவிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்கள் தெல்லிப்பளை மற்றும் பருத்துறை பிரதேச செயலகங்களில் பதிவுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, திக்கத்தில் 14.5 ஏக்கர் காணி விரைவில் விடுவிக்கப்படும். யாழ் மாவட்ட செயலரிடம் கட்டளை தளபதி உறுதி. யாழ்ப்பாணம் பருத்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் திக்கம் பகுதியில் இராணுவத்தின் பிடியில் உள்ள 14.5 ஏக்கர் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என்று யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பருத்துறை பிரதேச செயலகத்தில் அல்வாய் வடக்கு ஜே 400 கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட திக்கம் பகுதியில் 33 குடும்பங்களுக்கான 14.5 ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கான உரிய நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மிக விரைவில் அந்த காணிகள் விடுவிக்கப்படும். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி என்னிடம் உறுதியளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரச வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ள காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 7 சட்டத்தரணிகள் களத்தில். பொதுமக்கள் உதவியை நாடலாம். ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அறிவிப்பு. வடக்கு மாநிலத்தில் பொதுமக்கள் உரிமை கோராத பட்சத்தில் 5940 ஏக்கர் காணிகளை அரச காணிகளாக பெருணப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு சட்டத்தரணி சுமந்திரன் தலைமையில் 7 சட்டத்தரணிகள் முன்வந்துள்ளனர். இது தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளதாவது, காணி சுகரிப்பு தொடர்பான அறிவித்தல் 2430 இலக்கமிடப்பட்ட வர்த்தமானியில் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் பிரசுரமாகியுள்ளது. எனவே அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக சட்ட உதவியை நாட வேண்டிய பொதுமக்கள் இன்று காலை 10 மணியளவில் வெற்றிலைக்கேணிக்கு வருகை தந்து சட்டத்தரணிகளின் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் தேசிய பேரவையை பலப்படுத்த ஒன்றிணையுங்கள். நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் அழைப்பு. தமிழ் தேசியத்தை இன்று உயிர்ப்புடன் கொண்டு செல்லும் தரப்பென்றால் அது தமிழ் தேசிய பேரவையே. எனவே தமிழ் தேசிய பேரவையை பலப்படுத்த வேண்டியது இன்று கால தேவையாக உள்ளது. இவ்வாறு யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பேரவையின் மேதின நிகழ்வுகள் நெல்லியடி மாலுசந்தியில் நேற்று நடைபெற்றன. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் மேலும் தெரிவித்துள்ளதாவது, உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் சரியானவர்களை சரியான நேரத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும். காலமாக வாக்களித்து பழகிவிட்டோம் என்பதற்காக எங்களின் வாக்களை பயன்படுத்த முடியாது. இன்று தமிழ் தேசியத்தை தொடர்ந்தும் உயிர்ப்புடன் கொண்டு செல்பவர்கள் யார்? தமிழ் தேசிய பேரவையின் பயணம் மட்டுமே தேசியத்தின் பாதையில் அமைந்துள்ளது. நான் முன்னர் இருந்த தமிழரசுக் கட்சி தனியொருவரின் தான்றோன்றித்தனமான செயற்பாட்டால் பல கூறுகளாக உடைந்துள்ளது. அந்த கட்சிக்காக தம்மை அர்ப்பணித்த பலர் வெளியேறிவிட்டனர். கொள்கை ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் இன்று நிலையான தரப்பு என்றால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய பேரவையும் மட்டும்தான். ஆதலால் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கடல் தொழிலாளர்கள் 3 கடற்படையினரால் கைது. பொதுமக்கள் எதிர்த்து போராட்டம்.
பலாலி ஆண்டனிபுரத்திலிருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை கடலுக்கு சென்ற மூவரை கடற்படையினர் காரணமின்றி கைது செய்துள்ளனர் என தெரிவித்து கிராம மக்கள் நேற்று கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தொழில் நிமித்தம் கடலுக்கு சென்ற மீனவர்களை கடற்படையினர் எந்த காரணமும் இல்லாமல் கைது செய்துள்ளனர். அவர்களின் படகுகளும் கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடற்தொழிலாளர்கள் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட முடியாதவாறு இவ்வாறான நெருக்கடிகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்றன. இந்த விடயத்தில் அதிகாரிகள் தலையிட்டு எமக்கு தீர்வொன்று வழங்க வேண்டும். பருத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மூவரும் உடன் விடுவிக்கப்பட வேண்டும் என்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் மக்களை கைவிட மாட்டோம், மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. அவர்களின் அடிப்படை உரிமைகளை எமது அரசாங்கம் கட்டாயம் உறுதி செய்யும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கம் அமைந்ததின் பின்னர் தேசிய மக்கள் சக்தி நேற்று காலி முகத்திடலில் நடத்திய முதலாவது மே தின கூட்டத்தில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மக்களின் அடிப்படை உரிமைகளை எமது அரசாங்கம் கட்டாயம் உறுதிப்படுத்தும். நாட்டில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக எம்மை விட நாட்டு மக்கள் முன்னோக்கி நகர்கின்றார்கள். அது கடந்த பொதுத் தேர்தலில் நன்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வடக்கு மக்கள் மற்றும் கிழக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது அதிக நம்பிக்கை முன்வைத்தனர். அவர்கள் எம்மை விட முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார்கள். அந்த பகுதி மக்கள் வடக்கின் பாரம்பரிய அரசியல் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். பாரம்பரிய அரசியல் தலைவர்களை அவர்கள் தெரிவு செய்யவில்லை. அவர்கள் அனைவரையும் நிராகரித்துவிட்டு எம்மீது அந்த மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அதன் மூலம் என்ன புலப்படுகின்றது? தேசிய ஐக்கியம் தேவை என அந்த மக்கள் கூறுகின்றார்கள். நாம் அந்த மக்களை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதில் தாமதம், அனுர அரசிடம் அதிருப்தி, வெளியிட்ட ஐரோப்பிய ஒன்றியம். 2017ஆம் ஆண்டு வரை வழங்கப்பட்ட வாக்குறுதியை மீறி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதில் ஏற்படும் தாமதம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ கண்காணிப்பு குழு அரசாங்கத்திடம் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. கொழும்பில் தற்போது தங்கியுள்ள இந்த குழுவே தமது அதிருப்தியை இலங்கை அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளது. எனினும் தாம் விரைவில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய போவதாக அரசாங்க தரப்பினர் உறுதியளித்துள்ளனர். 2017ஆம் ஆண்டு இலங்கை பொதுமைப்படுத்தப்பட்ட முன்னுரிமை திட்டம் +க்கு தகுதி பெற்றது. இருப்பினும் இந்த திட்டத்தின் தற்போதைய விதிமுறைகள் அடுத்த ஆண்டு காலாவதியாகின்றன. எனவே 2027ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் திருத்தப்பட்ட அளவுகோல்களின் கீழ் இலங்கை GSP+க்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த நிலையில் இது தொடர்புடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் குழு 2025 ஏப்ரல் 28 முதல் மே 7 வரை இலங்கையில் தமது கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது. இந்த கண்காணிப்பின்படி 27 சர்வதேச நியமனங்களை நிறைவேற்ற வேண்டும். இதில் மனித உரிமையும் அடங்குகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசுக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்க அணிதிரள்க, எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச அறைகூவல். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவதற்கு மக்கள் அணிதிரள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச அறைகூவல் விடுத்துள்ளார். தலவாக்கலையில் நேற்று நடைபெற்ற மே தின கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த அறைகூவலை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அன்றைய அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது என எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. மின்சார கட்டணத்தை 33% குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியவர்கள் இன்று மக்களை ஏமாற்றுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கை நிர்வாக சேவை விசேட தரத்துக்கு 14 தமிழர்கள் பதவி உயர்வு. இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றைச் சேர்ந்த 23 அதிகாரிகள் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் நிர்வாக சேவை விசேட தரத்துக்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். இதில் 14 தமிழர்கள் உள்ளடங்குகின்றனர். 2025 முதலாம் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த தர உயர்வு அமுலாகும் என 2025 4ஆம் மாதம் 25ஆம் தேதி ஆணைக்குழுவின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிர்வாக சேவை விசேட தரத்துக்கு தேர்வான 23 அதிகாரிகளில் 14 பேர் தமிழர்கள், ஒருவர் முஸ்லீம், 8 பேர் சிங்களவர்கள். பதவி உயர்வு பெறுவோர் பட்டியலில் எஸ் சிவசிறி, எஸ் முரளிதரன், எஸ் அச்சுதன், கே ஸ்ரீமோகன், என் மணிவண்ணன், என் சிவலிங்கம், டி திரேஷ்குமார், ஏ சோதிநாதன்,
சுபாகினி மதியழகன், எஸ் சத்யசீலன், பி தயானந்தன், வை பிரமானந்தம், எம் ஸ்ரீஸ்கந்தகுமார் மற்றும் வி மதுமதி ஆகியோர் தமிழர்கள் ஆவார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தொடரும் சூட்டுச் சம்பவங்கள் தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை. இலங்கையில் பாதாள உலக வன்முறைகள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 38 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 27 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. பெரும்பாலான சம்பவங்கள் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலிருந்து பதிவாகியுள்ளன. அவை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களால் பெருகிய மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எனவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. மேலும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு இடையே அதிகரித்து வரும் மோதல்கள் மற்றும் போட்டி காரணமாகவே வன்முறை ஏற்படுவதாக சட்ட அமுலாக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த குற்றச்செயல் வலையமைப்புகளை அகற்றவும் மேலும் இரத்த களறிகளை தடுக்கவும் போலீஸ் தரப்பு முயற்சிகளை தற்போது மேற்கொண்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரகசிய காணி சுவீகரிப்பு முயற்சிகளை நிறுத்தாவிட்டால் ஜனாதிபதி வடக்கில் கால் வைக்க மாட்டார், அரசுக்கு சுமந்திரன் பகிரங்க எச்சரிக்கை. 5940 ஏக்கர் காணியை சுவீகரிக்கும் வர்த்தமானியை கையேற்க வேண்டும். மக்களின் காணிகள் மக்களுக்கு என்ற வாக்குறுதி அப்பட்டமான பொய். வடமாநிலத்தில் 5940 ஏக்கர் நிலத்தை சுவீகரிப்பதற்காக வெளியிடப்பட்டுள்ள இரகசியமான வர்த்தமானி அறிவிப்பை உடன் கையேற்காவிட்டால் ஜனாதிபதி அன்று வடமாநிலத்தில் கால் வைக்க முடியாத நிலையை உருவாக்குவோம் என கூறியிருக்கும் தமிழரசுக் கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் எச்சரித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு அரசாங்கத்தை எச்சரித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், கோட்டபாய ராஜபக்ச 51 வீதத்துக்கு மேல் வாக்கெடுத்து ஜனாதிபதியாகிய போதும் அதே மக்களால் துரத்தியடிக்கப்பட்டதை பார்த்திருந்தோம். சிங்கள மக்களாலே தான் நான் வந்தேன் என கூறிக்கொண்டிருந்த கோட்டாவிற்கே இந்த கதி என்றால் கேவலம் வெறுமனே 42 வீதத்தில் வந்த உங்களுக்கு என்ன நடக்குமோ? ஆகவே பொய்யான வாக்குறுதி வழங்கி மக்களை ஏமாற்றுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றாமல் உள்ளீர்கள். ஆகமொத்தத்தில் பொய்யான வாக்குறுதிகளையே வழங்கியுள்ளீர்கள். எனவே உங்கள் வழியை நீங்கள் சரி பண்ணாவிட்டால் உங்களுக்கும் இதுதான் நடக்கலாம். பொய்யான வாக்குறுதியை வழங்கி மக்களை ஏமாற்றாதீர்கள். குறிப்பாக மக்களின் காணிகள் மக்களிடமே வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். படையினர் வசமுள்ள மக்கள் காணியை விரைவில் விடுவிப்போம் என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதற்கு மாறாக காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கையில் தற்போது இறங்கியுள்ளீர்கள். உங்களுடைய இந்த செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதது. வாக்குறுதிக்கு மாறாக காணிகளை சுவீகரிப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக வடமாநிலத்தில் 5940 ஏக்கர் நிலத்தை சுவீகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவிப்பை உடன் கையேற்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் ஜாழ் மண்ணிற்கு வர முடியாமல் கால் வைக்க முடியாமல் செய்வோம். எங்களை ஏமாளிகள் என கருத வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில். ஜாழ் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர். வைத்தியசாலைக்கு பாதுகாப்பு ஊழியர்களை வழங்கி வந்த நிறுவனத்தை மற்றொரு நிறுவனம் பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் அவர்கள் தம்மை உரிய முறையில் உள்வாங்கவில்லை எனவும் உடனடியாக அவர்கள் தம்மை உள்வாங்க வேண்டும், தமது சம்பள அதிகரிப்பை நியாயமாக பரிசீலிக்க வேண்டும் எனவும் கோரியே பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. ஜாழ் மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் பிரதீபன், நீதியான மற்றும் அமைதியான தேர்தலை நடத்த அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று ஊடகவியலாளரை சந்தித்த அவர் இது தொடர்பில் மேலும் கூறுகையில், மாவட்டத்தில் 17 உள்ளூர் அதிகார சபைகள் இருக்கின்றன. அதில் ஒரு மாநகர சபை, 3 நகர சபைகள் மற்றும் 13 பிரதேச சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட உள்ளது. 243 வட்டாரங்களிலிருந்து 3519 வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிலிருந்து போட்டியிடுகின்றனர். மாவட்டத்தில் 517 வாக்களிப்பு நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. 4,98,140 வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக
ஆகஸ்ட் அல்லது டிசம்பர் மாதத்தில் ஜனாதிபதியாக நினைப்போர் அந்த நினைப்பை கைவிடுவதே சிறந்தது. ஆகஸ்ட் அல்லது டிசம்பர் மாதத்தில் ஜனாதிபதியாக நினைப்பவர்கள் தங்கள் நினைப்பை கைவிடுவதுதான் சிறந்தது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டம் நேற்று காலிமுகத்திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேல்மவர் கூறுகையில், காலிமுகத்திடல் இம்முறை மே தின கூட்டத்தால் பெருமை அடைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்துடன் மே தின கூட்டத்தை நடத்துவோம் என்று கடந்த முறை மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம். ஏனைய அரசியல் கட்சிகளின் மே தின கூட்டத்துக்கும் எமது மே தின கூட்டத்திற்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றது. பாரிய போராட்டத்துக்கு மத்தியில் ஆட்சியை கைப்பற்றினோம். போராட்டத்தை கொண்டாடும் வகையில் இம்முறை மே தின கூட்டம் அமைந்துள்ளது. எமது மக்கள் அலையை கண்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் மாதமளவில் ஜனாதிபதியாக நினைப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எண்ண தோன்றுகின்றது. ஆகவே ஜனாதிபதியாக வேண்டுமென்ற நினைப்பில் உள்ளவர்கள் அந்த நினைப்பை கைவிடுவதே சிறந்ததாக இருக்கும். உழைக்கும் வர்க்கத்தினர் எமது வெற்றியின் பிரதான பங்காளர்கள் என்பதை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை. மக்கள் நமக்கு வழங்கிய ஆணைக்கு அமைவாகவே செயற்படுவோம். எதிர்காலம் குறித்து அரசாங்கத்திடம் பாரிய திட்டங்கள் உள்ளன. சிறந்த நாட்டையே நாங்கள் எதிர்கால தலைமுறையினரிடம் ஒப்படைப்போம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினகோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.